உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் ராமாயணத் தொடர் பகுதி 3 விஸ்வாமித்திரின் யாகமும் அகலிகையின் விமோச்சனமும் பற்றி அறிய இருக்கின்றோம். தாடகையை வீழ்த்திய ராமனின் வீரத்தைக் கண்டு வியந்த விஸ்வாமித்தர் அவருக்கு தெய்வீகமான அஸ்திரங்களை பரிசாக தந்தார். அங்கிருந்து அவர்கள் மூவரும், அதாவது விஸ்வாமித்தர், ராமர், லக்ஷ்மணன் 20 மைல் தூரம் பயணம் செய்தாங்க. சராயு மற்றும் கோமதி ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தை கடந்து கௌசிக நதியை அடைந்தார்கள். அங்கிருந்து அவர்கள் ஒரு அடர்ந்த சோலையை அடைந்தனர். அது சாதாரண சோலை இல்லைங்க. திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை அடக்கிய போது 100 உளிக்காலம் தவம் செய்த புனிதமான இடம் அதுங்க. அந்த இடத்தையே விஸ்வாமித்தர் தனது யாகத்தை நடத்த தேர்ந்தெடுத்தார். யாகத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கினார். ராமரும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்தரின் கட்டளையின்படி யாகத்தை எந்தவித தடையும் இன்றி பாதுகாக்க கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தாங்க. 6 நாட்கள் நடக்க இருந்த இந்த யாகத்தை கன்னிமை காப்பது போல் இருவரும் காவல் காத்தாங்க. முதல் 5 நாட்கள் அமைதியாக கழிந்ததுங்க. 6வது நாள் ஆகாயமே அதிரும் வண்ணம் இடி போன்ற சத்தத்துடன் அரக்கர்கள் வந்தாங்க. யாகத்தை அழிப்பதற்காக பிணத்துண்டுகளையும் இரத்தத்தையும் வாரி இறைத்தார்கள். முனிவர்கள் பயந்து நடுங்கிய போது ராமர் அவர்களை அமைதியாக இருங்க, எதுவுமே ஆகாதுன்னு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை சொன்னாங்க. புனிதமான கேள்வி குண்டத்தில் அரக்கர்களின் அசுத்தங்கள் விழக்கூடாது என்பதில் ராமர் உறுதியாக இருந்தார். எனவே தனது அம்புகளால் யாகசாலைக்கு மேலாக ஒரு அம்புகளான கூரை அமைத்தார். பின்னர் தெய்வீக அஸ்திரத்தை செலுத்தி தாடகையின் மகனான சுபகுவை கொன்றாரு. மற்றொரு மகனான மாரீச்சனை அம்பு முனையால் தள்ளிச் சென்று கடலில் விழச் செய்தார். எஞ்சிய அரக்கர்கள் பயந்து ஓடினாங்க. தேவர்கள் பூமாரி பொழிய விஸ்வாமித்தர் தடையின்றி தனது யாகத்தை முடித்தார். யாகம் முடிந்ததும் ராமர் முனிவரை வணங்கி அடுத்து நான் செய்ய வேண்டிய பணி ஏதாவது இருக்கான்னு கேட்டார். அதற்கு விஸ்வாமித்தர், ராமரே, நீ செய்ய வேண்டியது பெரும் பணிகள் இன்னும் காத்து இருக்கின்றன. இப்பொழுது நாம் மதுரை நாட்டு மன்னன் ஜனகன் நடத்தும் யாகத்தை காண செல்வோம்னு சொன்னார். மூவரும் சோனை ஆற்றை கடந்து கங்கையின் அழகை ரசித்து கொண்டே மிதிலை நாட்டின் எல்லையை அடைந்தாங்க. மிதிலை நகரின் மதிலுக்கு அருகே ஒரு கல் இருந்ததுங்க. ராமர் நடந்து வரும்போது அவரது பாத தூசி எதிர்பாராமல் அந்த கல்லின் மேல் பட்டதுங்க. அடுத்த கணமே அந்த கல் உயிர் பெற்று ஒரு பெண்ணாக மாறியதுங்க. அவள் ஒரு கௌதம முனிவரின் மனைவி அகலிகை என்று விஸ்வாமித்தர் ராமரிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அதோடு அகலிகையின் வரலாற்றையும் விஸ்வாமித்தர் ராமரிடம் கூறினார். இந்திரன் சூழ்ச்சியால் அகலிகை ஏமாற்றப்பட்டாள். இருந்தாலும் அவளும் தவறு செய்ததால் முனிவர் அவளை கல்லாக மாற சபித்தார். ராமனின் பாத தூசி படும்பொழுது மீண்டும் பெண்ணாவா என்று விமோச்சனம் அளித்தார். ராமர் அகலிகையை தாயாக மதித்து வணங்கி அவளை மீண்டும் முனிவர் கௌதமருடன் இணையுமாறு அறிவுறுத்தினாங்க. விஸ்வாமித்தரின் பரிந்துரையால் கௌதம முனிவர் அகலியை ஏற்றுக்கொண்டார். விஸ்வாமித்தர் ராமரை பார்த்து பெருமிதத்துடன் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? தாடகையை வதம் செய்தபோது உனது கைவண்ணம் கண்டேன். இப்பொழுது கல்லாய் இருந்த அகலியை உருவம் மாற்றியதில் உனது கால்வண்ணம் கண்டேன்னு விஸ்வாமித்தர் ராமரை புகழ்ந்தாரு. அங்கிருந்து விடைபெற்ற மூவரும் வில் திருவிழா நடக்க இருக்கும் மதுரை மாநகரத்துக்கு நுழைந்தனர். தொடரும்.